அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 30/8/2024, அதாவது ஆவணி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, துவாதசி திதி, புனர்பூச நட்சத்திரம் 5:56 வரை சாயங்காலம், அதற்கு மேல் பூச நட்சத்திரம். ராகு காலம் 10:30 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3 4 வரை, நல்ல நேரம் 12:15 to 1:15, 4:45 சாயங்காலம் 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது போடக்கூடிய சற்று வெள்ளை கலராக இருக்கணும். தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலரு. சாப்பிட்றது ஸ்வீட்டு, கேசரி பாத்து, கொண்டக்கடலை, இந்த மாதிரி பட்டத்தை சாப்பிட்லாம். சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 11:34 வரை பகல், அதற்கு மேல் தனுசு ராசிக்காரங்களுக்கு உடையது. இப்போது நம்ம சனி பகவான் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்களை செய்யும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சனி 5-6 இருந்தால் என்ன பலன் கொடுக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். சனி 5ஆம் வீட்டில் இருந்தால் அவர் கொஞ்சம் குறுகிய மனப்பான்மை உடையவராக இருப்பார். சந்தான தோஷம்னா குழந்தை பாக்கியம், புத்திரஸ்தானத்துக்கு உண்டானது கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். பிறரை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அதில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, தனி ஆனந்தம், அடுத்தவங்களை குறை சொல்கிறதாக இருந்தால். அதே மாதிரி கவர்மெண்ட்னால் இடைஞ்சல், ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும். அரசாங்கத்தில் வேலை பார்க்கறதுனால பிரச்சனைகள் ஏற்படும். வாழ்க்கையில் அடிக்கடி ஏதாவது துக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து 6ஆம் வீட்டில் சனி. 6ஆம் வீட்டில் சனி இருந்தால் மகா பிடிவாதம் உடைய, ரொம்ப பிடிவாதம், நினச்சதை முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு பிடிவாதம் உடையவராக இருப்பார். தேக ஆரோக்கியம் அப்பப்போ பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். காது சம்பந்தமான வியாதிகள் இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு அடிக்கடி நோய் நொடி, அந்த மாதிரிப்பட்ட குழந்தைக்கு புத்திரதோஷம் இருந்துக்கிட்டு இருக்குது. யாருடனும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பார். அதே சமயம் நல்ல யோகமும் உண்டு, நல்ல யோகம் உடையவர் தான். அதாவது எதிரிகளால் இவரை ஜெயிக்க முடியாது, எதிரிகளை இவர் ஜெயித்து விடுவார். எதிரிகள்னால வருமானம் கொண்டு இருக்கும், எதிரிகள்னால, அதுதான் குறிப்பிடத்தக்கது, கொண்டே இருக்கும். நல்ல புத்திசாலி. அதே சமயத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பு கூட ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கும். சோம்பலும் இருக்கும். அப்போ சுறுசுறுப்பு, சோம்பல், அதாவது ஸ்டார்டிங் டபுளும்போது வேலை எதுவும் செய்யாமல் சோம்பலாக இருப்பார். செய்ய ஆரம்பித்தா ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பார். அந்த மாதிரி கேரக்டருடையவர் 6ஆம் வீட்டில் சனி இருக்கக்கூடிய ஜாதகக்காரர். நண்பர்களே, இப்போது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பயனுடையதாக இருப்பாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலில் மேசராசி. இன்றைய பொழுது உடல் ஆரோக்கியம், மனதைரியம், சோம்பலற்ற தன்மை ஆகியவை குறிப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்துக்கிட்டு. உங்களோட இந்த தன்மை தான் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கிறது. அதாவது மனதைரியமும் சோம்பலற்ற தன்மையும் உங்களது பெரிய வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கிறது. நண்பர்கள், சுற்றத்தினர், மனைவி, மக்களுடன் இந்த விருந்து, அதாவது பிக்னிக் போகிறது, ஏதாவது பார்ட்டிக்கு போகிறது, அந்த மாதிரி பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. அடுத்து ரிஷபராசி. வண்டி வாகனத்தை கொஞ்சம் மெதுவாக ஓட்டிக்கிட்டு போங்க. குடும்பத்தில் சில வேண்டாத சச்சரவுகள் ஏற்படக்கூடும். பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். ஸ்பெக்குலேஷனில் வேண்டாம். அது நமக்கு உண்டான பணமே வரமாட்டேங்குதுன்னா ஸ்பெக்குலேஷனில் எக்ஸ்ட்ரா பணம் எங்கே வரப்போகுது? அதனால் அதை இன்று ஈடுபட வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள் உதவி கிடைக்கிறது. அதே மாதிரி நிலத்தின் மீது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லது, உங்களுக்கு நெகட்டிவ் வராது. அடுத்து மிதுன ராசிக்காரங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆயுதங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க.
உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது ரெசிஸ்டன்ட் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அம்மாவோட உடல்நிலையில் கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி வாருங்கள். அடுத்தால வந்து பணவரவு ஓரளவு பரவாயில்லை. அடுத்து கடகராசி. வேண்டாத கவலைகள்னால தூக்கம் சரிவர வரமாட்டேங்குது. அதனால் வந்து உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மனைவியில் வந்து அடிக்கடி எரிந்து விழுவதனால் கணவன் மனைவி சற்று உறவில் விரிசல் ஏற்படுகிறது. நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது நன்மை பயக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்ய நல்லது நடக்கும். அடுத்து சிம்மராசி. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வீடு வாங்குதல் அல்லது வீட்டை மாடிஃபை பண்ணுறது இது நடக்கும். மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஸ்பெக்குலேஷனில் வந்து ஆதாயம் வருகிறது. தொழில் முன்னேற்றம், பணவரவு நன்றாக இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. விரோதிகளை வெற்றி கொள்கிறீர்கள். நண்பர்கள் உதவி சக்க சமயத்தில் பயன்படுகிறது. ஓரளவு நல்ல பணவரவு. மனைவி மக்களால் மகிழ்ச்சி கிடைத்தாலும் மனைவியின் உடல்நிலை சற்று கவலையை கொடுக்கிறது. பிரயாணங்கள் நல்ல பலனை கொடுக்கின்றன. அடுத்து துளாராசி. மனைவியுடன் நல்ல உதவியும் ஆதாயமும் சப்போர்ட்டிவாக ஆதரவான பேச்சும் கிடைக்கிறது. வீண் பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். பொன்பொருள் சேர்க்கை, பணவரவு உண்டாகிறது. உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டாலும் சரியாகி விடுகிறது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு தைரியத்தை அதிகரிக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. தன்னை விட தகுதி, திறமை, அனுபவம் குறைந்தவர்களோடு கீழே வேலை பார்க்க வேண்டியது வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இளநீர், மோர் ஆகியவற்றை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. வண்டி வாகனங்களை வந்து மெதுவாக ஓட்டுங்கள். அதாவது காய் வெட்டுறது, செடி கொடிகளை கட்டிங் பண்ணுறது, அப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஆயுதங்களினால் காயங்கள் உண்டாக வாய்ப்பு இருந்துக்கிட்டு, அதனால் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம், எச்சரிக்கையுடன் இருங்கள். அடுத்து தனுசு ராசி. கணவர் மனைவி மத்தியில் வந்து காரணமில்லாத சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுனால வேலையில் வந்து கவனம் வந்து கம்மியாகிட்டு வருது. கீழே பணிபுரியும் ஊழியர்கள், அதாவது வந்து உங்கள் கீழே வேலை பார்க்கக்கூடிய சர்வெண்ட்ஸு அல்லது வந்து ஸ்டாஃப்ஸை கடுமையாக கோபப்பட வேண்டி வருகிறது. சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நேரம் சரியில்லை, அதை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையுடன் பேசினால் எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து மகர ராசி. வீடு, வாகனம், நிலம், நகை, துணிமணி இதெல்லாத்தையும் வாங்கக்கூடிய யோகம் வந்து விட்டது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் தொடர்பு கூட நன்றாக இருக்கிறது. உடல்நலில் ரெக்கவர் ஆகிட்டு வருது. ட்ரேடிங் ஓரளவு லாபத்தையே கொடுக்கிறது. அடுத்து கும்பராசி. எதிர்பாராத வகையில் சுற்றத்தினர் ஒருவரின் இல்லத்தில் விரும்பத்தகாத ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மக்களால் மன நிம்மதி இல்லாமல் போகிறது. பேச்சை குறைத்திக்கிட்டு கடவுளிடம் சரவுண்டர் இருந்திருக்க வேறு வழி கிடையாது. மனைவியின் ஆதரவு ஆறுதலாக இருக்கிறது. அடுத்து மீனராசி. பெற்றோர் உடல்நிலை பாதிக்கப்படலாம். வேலையில் வந்து உற்சாகங்கிறது இல்லை. வீடு வாங்குவது, மாறுறது, இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகள் நினைத்தபடி நடக்கிறது இல்லை. வீடு மாறணும் அல்லது வாங்கணும், அங்கே மாறணும்னு நினைக்கிறீங்க, எதுவுமே அது நினச்சபடி நடக்கலை. மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ட்ரேடிங்கில் ஓரளவு பரவாயில்லை. எக்ஸசைஸை ஒழுங்காக செய்து வாருங்கள். நண்பர்களே,
இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.